ஓகே, அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் மேடம். ஆல்ரெடி நம்ம பேசிக் பார்த்துருக்கோம். சுவாசம் எப்படி பண்ணணும், எப்படி செய்யணுங்கிறதுக்கான ஒரு பேசிக் பார்த்துருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷன் திரும்ப பார்க்கலாம் நம்ம. ஸோ இது வரைக்கும் நம்ம சுவாசத்தை எப்படி இழுத்து எப்படி விடணும்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ 2 டைப் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். கபாலபாதி, பஸ்திரிகான்னு சொல்லிட்டு. கபாலபாதின்னா நம்ம கபாலம்னா அந்த ஸ்கல், அதை பியூரிஃபை பாத்தீங்கன்னா பியூரிஃபிகேஷன் சொல்லிட்டு. ஸோ இந்த மண்டையில இருக்கக்கூடிய அந்த கபாலத்துல இருக்கக்கூடிய இதை வந்து நம்ம பியூரிஃபை பண்ண போகணும். நம்ம உள்ள அந்த ஆக்சிஜன் அந்த மேல போகும் இல்லையா, அதுக்குள்ள சுவாசத்தை இழுத்துட்டு வெளியே விடும் போது ஃபுல்லா அந்த ஸ்கல் கபாலத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஃப்ரெஷ் ஆகும் உங்களுக்கு. சரி, நம்ம பார்த்தோம். 2 கையும் சின் முத்ரால வச்சுக்கோங்க. ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் சேர்ந்துடணும். நகமும் சேர்ந்த மாதிரி இருக்கும். இது அப்படியே தொடையில வச்சுக்கோங்க. சுவாசத்தை மெதுவா அழுத்து வேகமா வெளியே விடணும். இப்படி எக்ஸைல் பண்ணிட்டு இருக்கு. நீங்க மூச்சு இழுத்து வேகமா விடும்போது அந்த அடிவயிறு பம்ப் வந்துடுது, உள்ள இழுக்கணும், உள்ள போகும். அந்த ஃபோர்ஸா உள்ள போகும்போது காத்து வெளியே ஃபோர்ஸ் நோஸ்ல வரும். சுவாசத்தை மெது அழுங்க, வேகமா வெளியே விடுங்க. வெளியே நீங்க இழுக்கணும்ல, ஃபர்ஸ்ட் டைம் இழுத்தா போதும். அடுத்து ஆட்டோமேட்டிக்கா அந்த சுவாசம் உள்ள இழுக்கப்படும். நீங்க வெளியே தள்ளும் போது அடுத்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய சுவாசம்ங்கிறது உள்ள இழுக்கும். ஸோ ட்ரை பண்ணா சுவாசத்தை உள்ள இழுங்க, நிதானமா வேகமா வெளிவிடுங்க. ஸோ அந்த ப்ராசஸ் கண்டினியூவா பண்ணிட்டே இருங்க. சிலருக்கு வேகமா வரும், சிலருக்கு வராது. நோஸ் பிளாக் இருந்தாலும் உங்களுக்கு கிளியர் ஆகாது. ஸோ அப்போ மெதுவா ஒன்னொன்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நிதானமா சுவாசத்தை உள்ள இழுங்க. அப்புறம் அப்டமன்ல ப்ரெஷர் கொடுத்து வெளியே தள்ளுங்க. உங்களோட ஸ்கல் மட்டும் கிடையாது, இல்லை நேசல் பார்ட்ல இருந்து லங்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும். பிபி அதிகமா இருந்ததுன்னா நீங்க இதை பார்த்து நிதானமா பண்ணுங்க. ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. பிபி இருந்ததுன்னா உங்களுக்கு அதிகமா வேகமா ஃபோர்ஸா நீங்க வெளியே விடக்கூடாது. நிதானம் அழுத்து அந்த சுவாசத்தை அப்படின்னு ஒரு ஒரு சின்ன அந்த பம்ப்ல கொடுக்கணும். வேகமா அழுத்தீங்கன்னா உங்களோட ப்ரெஷர் ஃபுல்லா நீங்க தலைக்கு போகும் இல்லையா, ஆல்ரெடி பிபி இருக்கிறதுனால அந்த ப்ரெஷர் அங்க போயிட்டு இன்னும் அதிகமாகும். நார்மலாவே அதிகமா இருக்கும் ப்ரெஷர் அங்க. ஸோ இது இன்னும் அதிகம் கிடைக்கும். ஸோ அதனால நீங்க பிபி அதிகமா இருந்தது அப்படின்னா அந்த பம்பிங் அதிகமா கொடுக்காதீங்க, நிதானமா கொடுங்க. அதர்வைஸ் கண்டினியூவா கூட கொடுக்கலாம். நல்ல சுவாசத்தை எடுத்துட்டு ஒரு சுவாசத்திலேயே நீங்க நல்லா இழுத்துட்டீங்கன்னா கண்டினியூவா அந்த எக்ஸைல் கூட கொடுத்துட்டு இருக்கலாம். அது முடியாதவங்க நிதானம் அழுத்து மெதுவா விடுங்க, வேகமா விடுங்க. மெதுவா இல்லது, வேகமா விடுங்க. அப்ப அந்த அடிவயிறுங்கிறது உங்களுக்கு அது ஷேக் ஆகும். டயர்டா இருந்ததுன்னா ரிலாக்ஸ் பண்ணிட்டு நிதானமா சுவாசத்தை மெதுவா உள்ள எடுத்து வெளியே விட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாம் சரியா பண்றீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம்.
சுவாசத்தை நல்லா எடுங்க, வேகமா வெளிவிடுங்க. கண்டினியூ அந்த ப்ராசஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ, சந்தேகங்கள் இருந்தால் நண்பர்கள் கையை உயர்த்தவும். நான் அன்மியூட் கொடுக்கிறேன். ஜெயபிரகாஷ் கையை உயர்த்துறாரு மேடம். நிக்கிலா அவங்க கையை உயர்த்துறாங்க. நான் ஒன் பை ஒன்னா கொடுக்குறேன் மேடம். ஃபர்ஸ்ட் சார் அகிலா மேடம் வராங்க சார், கொடுத்துட்றேன் சார். ஜெயபிரகாஷ் சார் அடுத்ததாக உங்களுக்கு கொடுக்குறேங்க. ஆ ஆ அகிலா, நீங்க கேட்கலாம் உங்க சந்தேகத்தை. நான் அன்மியூட் கொடுத்துறேன். நமஸ்காரம் மேடம். இப்ப இது ஸ்பீடா பண்ணணுமா மெதுவா பண்ணணுமா? நீங்க உங்க ஸ்பீடா தான் வரணும். ஆக்சுவலி அது ஸ்பீட் வராதவங்க நிதானமா பண்ணும். பிபி ப்ராப்ளம் இருந்ததுன்னா நிதானமா பண்ணணும். அதுக்கப்புறம் இது எத்தனை நிமிஷம் பண்ணணும்? அந்த ஒரு 50 பம்பிங் டு 100 பம்பிங் வரைக்கும் பண்ணலாம். ஓகே. ஒரு 3 செட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். நீங்க விட்டு விட்டு பண்ணலாம். விட்டு விட்டும் பண்ணலாம். தேங்க்யூ மேம். ஜெயபிரகாஷ் அவர் கையை உயர்த்தினாங்க. அன்மியூட் கொடுக்குறேன் சார். நீங்க சந்தேகங்களை கேளுங்க. திரு ஜெயபிரகாஷ். தண்ணி குடிச்சிட்டு பண்ணலாமா மேடம்? இல்ல, தண்ணி குடிச்சீங்கன்னா 20 மினிட்ஸ் கேப் இருக்கு. இல்ல, இப்பதான் தியானம் முடிச்சிட்டு தண்ணி குடிச்சோம். சரி, அதான் கேட்டேன். ஒரு சிப் தர குடிச்சிருக்கீங்க? ஒரு டம்ளர் குடிச்சோம். ஒரு டம்ளரே குடிச்சிட்டீங்களா? நார்மலா ஒரு சிப் குடிச்சா போதும். நீங்க தியானம் முடிச்சுட்டு சும்மா ஒரு சிப் எடுத்துட்டு இந்த மெடிடேட் பண்ணீங்கன்னா ஒரு சிப் குடிச்சிட்டு நீங்க அப்படி இந்த பிராணாயாம ப்ராக்டிஸ் பண்ணதால ஒரே ஒரு சிப் மட்டும் குடிச்சீங்கன்னா அந்த ஹீட் கொஞ்சம் தணிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க பிராணாயாம ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஒரு கிளாஸ்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், சிரமமா இருக்கும் உங்களுக்கு. செக் பண்ணுங்க, பண்ண வேண்டாம். ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். சார், இது மாதிரி நெக்ஸ்ட் ப்ராசஸ் போலாம். இது பேரு கபாலபதி. அடுத்து இதுல பஸ்திரிகான்னு இருக்கு. இப்ப நம்ம எக்ஸேல் பம்பிங் மட்டும் கொடுத்தோம் இல்லையா? ஸோ பிரீத் ஸ்டார்ட் ஃபுல்லா இன்ஹேல் பண்ணிட்டு ஜஸ்ட் எக்ஸேல் மட்டும் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். பஸ்திரிகா 2 கைகளையும் மேல உங்களுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுக்காக கை மேல உயர்த்துரும். இல்ல என்ன தேவைன்னு. ஸோ மேல கை போகும்போது சுவாசத்தை உள்ள கீழே வரும்போது சுவாசத்தை வெளியிடணும். மேல போகும்போது இந்த கையை விரிச்சிட்டு போங்க. கீழே வரும்போது அந்த ப்ரெஷர்ல காத்து நீங்க இழுத்துட்டு வர மாதிரி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மூமெண்டோட பிரீத்திங் நல்லா வரும். ஸோ சுவாசத்தை உள்ள எடுக்கணும், வெளியே விடணும். ஸோ அது கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் வேகமா. பிபி இருக்கவங்க மட்டும் இதை பண்ண வேண்டாம். ஹை பிபி இருந்ததுன்னா பண்ண வேண்டாம். இல்ல ஹார்ட் இஷ்யூ உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் ஏதாச்சும் இருந்ததுன்னா பண்ணாதீங்க. மற்றவங்க ஜென்ரல் இது பண்ணணும். சுவாசம் உள்ள எடுக்கணும், வேகமா வெளிவிடணும். ரெண்டுமே சுவாசம் வேகமா இழுக்கணும், வேகமா வெளியே விடணும். சுவாசம் வேகமா இழுங்க, வெளியே விடணும். இழுக்கணும், வெளியே விடணும். இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல். அந்த கை மூமெண்டோட சுவாசம் மேல போகணும். ப்ரெஷர் கொடுத்து கீழே எடுத்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ்ல கீழே வரும். பிரீத் இன், பிரீத் அவுட். சுவாசத்தை உள்ள இழுங்க, வெளித்தள்ளணும். உள்ள இழுக்கணும், வெளிவிடணும். இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல சுவாசத்தை உள்ள இழுத்து நிதானமா வெளியிடுங்க. மெதுவா அழுத்து நிதானமா 3 முறை அந்த மாதிரி செய்யுங்க. ரிலாக்ஸ் ஆன பிறகு
திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல உங்களுக்கு தலை சுத்துற மாதிரி ஏதாச்சும் ஃபீல் ஆச்சுன்னா நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லை அப்படின்னா திரும்ப தொடரலாம். சுவாசம் உள்ள இழுக்கணும், வெளியே விடணும். இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், inhale, exhale, inhale, exhale, breathe in, breathe out, 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 breathe in, breathe out. நல்ல வேகமா சுவாசம் மேல போகும்போது உள்ள இழுக்கணும், கீழே வரும்போது வெளியே விடணும். உள்ள இழுக்கணும், வெளியே விடணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சுவாசத்தை மெதுவா அழுத்து நிதானமா வெளிவிடுங்க. 3 முறை அந்த மாதிரி பண்ணுங்க. உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகிற வரைக்கும் அந்த மாதிரி பண்ணுங்க. ரிலாக்ஸ் ஆயிட்டீங்கன்னா திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொரு முறை சுவாசத்தை உள்ள இழுக்கணும், வெளியே விடணும். இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், exhale, breathe in, breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out. Inhale, exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale. சுவாசமும் அதோட சேர்ந்து போகணும், கை மூமெண்டோட சேர்ந்து. நல்ல breathe in, breathe out. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சுவாசத்தை மெதுவா உள்ள இழுத்து நிதானமா வெளியே விடுங்க. Breathe in, breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல என்ன சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். இதை நீங்க பண்ணும்போது டோட்டலா உங்களுக்கு ஆஸ்மேட்டிக் வீசிங் ப்ராப்ளம் எதுவா இருந்தாலும் அதுல இருந்து வெளியே வந்துடணும். சுவாச சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து ஈஸியான வெளியே வந்துடலாம். சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். அகிலா கையை உயர்த்திருக்கிறாங்க, அன்மியூட் கொடுக்குறா. அகிலா மேடம், இது வந்து கண்ணை மூடிட்டு பண்ணணுமா? இதெல்லாம் வந்து கண்ணை திறந்துட்டு பண்ணலாமா? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பிரேக் விட்டு பண்ணலாம்? கண்ணை திறந்துட்டே பண்ணலாம். காலை மாலை 2 வேளை பண்ணா போதும். சரி, தேங்க்யூ மேடம். ஸ்டொமக் இருக்கணும். சன்ரைஸ்க்கு முன்னாடி பண்றது ரொம்ப நல்லது. ஒரு 7 மணிக்கு காலையில பண்ணீங்கன்னா சாயந்தரமும் அதே மாதிரி 7 மணிக்குள்ள பண்ணிடுங்க. இன்பிட்வீன் நம்ம வெயில் இருக்க டைம்ல யோகா பயிற்சியோ இல்ல சுவாச பயிற்சியோ வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா சூடு அதிகமா வெளியே இருக்கும் போது நம்ம பாடிக்குள்ளயும் அது உள்ள வரும். சோ அந்த அதிக சூடு இல்லாத நேரத்துல நம்ம பண்றது ரொம்ப நல்லது. ஓகே ஓகே. எதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த பிளாக்ஸ் நோஸ் பிளாக் இருந்ததுன்னா கூட கிளியர் ஆகும். அந்த வேகமா பண்ணும்போது உள்ள இருக்க வெளியில கொண்டு வர மாதிரி ஃபீல் ஆகும். ஆமா ஆமா. பேசேஜியா உங்களுக்கு கிளியர் பண்ணிடும். சுவாசம் ஈஸியா பண்ற லகுவா பண்ற மாதிரி ஆயிடும். ஒரு சிலருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காது, சுவாசிக்கிறதுக்கே கஷ்டப்பட்டு பண்ணுவாங்க இல்லையா? அந்த கம்ஃபர்ட்ங்கிறது இதுல கிளியர் ஆயிடும். உங்களோட சுவாச பாதையே கிளியர் பண்ணி கொடுத்துடும். அப்போ ஆக்சிஜன் போகும்போது நம்ம எல்லாத்துக்கும் பிரெயினுக்கும் சரி பாடி சப்ளை கொடுக்கும்போது நம்ம எல்லாத்துக்கும் ஆக்டிவா இருக்கலாம். தேவையானது நமக்கு ஈஸியா எல்லாரோட எனர்ஜியும் ஈஸியா பாடி ஃபுல்லா சர்க்குலேட் ஆகும். சரி, தேங்க்யூ. நீங்க பயிற்சி பண்ணி பாருங்க, உங்களுக்கு இதே மாதிரி இதை சுவாச பயிற்சி பண்ணும்போது இதை ஆரம்பிச்சுட்டு மற்ற பயிற்சிகளை அப்புறம் பண்ணீங்கன்னாலும்
நல்லா இருக்கும். ஏன்னா இந்த ப்ரோக்லானுமே கிளியர் பண்ணிடும் இந்த ரெண்டு பண்ணும்போது. அதுக்கப்புறம் நீங்க இந்த சுவாசம் ஒரு நோஸ்ல இருந்து இன்னொரு நோஸ்ல வர்றது அதெல்லாம் பண்ணும்போது இன்னும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? அதே மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணீங்க, பிராணாயாம ப்ரீத்திங் பண்ணாலும் சரி, எக்ஸசைஸ் பண்ணாலும் ஒண்ணு பண்ணிட்டீங்கன்னா அடுத்ததுக்கு வந்து கொஞ்சம் கேப் கொடுத்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் அடுத்ததை நீங்க பண்ணணும். அந்த ஃபாஸ்டா அடுத்தடுத்துங்கிறது போகாம ஒன்னுத்தையும் அந்த ரிலாக்ஸேஷன் கொடுத்து அடுத்து ஸ்டார்ட் பண்ணும். நல்ல மூச்சை இழுத்து நிதானமாக்கிட்டு அந்த பிரீத் பேட்டர்ன் நார்மல் கொண்டு வந்துட்டு நீங்க அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுங்க. நார்மல் ஜென்ரலா எந்த எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னாலும் இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரி, இப்ப நம்ம வந்து கபாலபாதி, அடுத்து செகண்ட் பண்ணது வந்து பஸ்திரிகா. இது ரெண்டத்தையும் பார்த்திருக்கோம். அதுக்கு முன்னாடி மேடம் 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 எஸ் பார்வதி அவங்க கையை உயர்த்திருக்காங்க. நான் உங்களுக்கு அன்மியூட் கொடுக்குறேன். ஏதோ சந்தேகம் இருக்கும் பொழுது அவங்களும் ரெகுலரா வர்றவங்க. ஓகே, ஒரு நிமிஷம் மேடம். பார்வதி அவர்கள் பேசலாம் மேடம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். காலை மாலை செய்யலாம்னு மேடம் சொன்னீங்க. சூரிய உதயத்துக்கு முன்னால. அப்ப ஈவினிங் வந்து 7 மணிக்கு மேல உட்கார்ந்துட்டு பண்ணலாமா? உட்கார்ந்து 4 to 6 பண்ணுங்க. ஈவினிங்ல ஈவினிங் 4 to 6 சரி 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 7 மேக்ஸிமம் 7. சரிங்கம்மா. அப்போ இது எத்தனை வெளியே விடணுங்கிறது கணக்கு உண்டா மேம் இழுக்கிறது? நீங்க அந்த 50 பம்பிங் இருக்கும். நீங்க ஜென்ரலா பண்ணுங்க, உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். ஒரு 50 பம்பிங் கொடுத்தீங்கன்னா கூட போதும் தான். எப்படி எக்ஸாம் இருக்கிறோம் இல்லையா, அப்படி பண்ணும்போது அந்த வந்து ஒரு 50 பம்பிங் வர மாதிரி பண்ணலாம் போதும். சரி, வெளியே 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 விடுறது எத்தனை நிமிஷம்? அப்படி கொஞ்ச நேரத்துல விட்டுக்கலாமா? நம்மளால முடிஞ்சது. இது வந்து கண்டினியூவா இருக்கும் இல்லையா உங்களுக்கு. நீங்க சுவாசம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் நீங்க உள்ள இழுக்கிறீங்க சுவாசத்தை. அதுக்கப்புறம் எக்ஸைல் மட்டும் தான் நடக்கும். இன்னேல் வந்து ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிட்டு இருக்கும். இது பேசிக்கா செய்யும் போது நீங்க இழுத்துட்டு நிதானமா விடலாம். உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் ஏதாச்சும் இருந்தது சிலர் பண்ண முடியாதுன்னும் போது நிதானமா நீங்க மூச்சு உள்ள போற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அடுத்த பம்பிங் கொடுக்கலாம். இல்லைன்னா ஜென்ரலா இருக்கும்போது ஒரு சுவாசத்தை எடுத்துட்டு நீங்க பம்ப் பண்ண அந்த பிட்வீன்ல வந்து அது ஆட்டோமேட்டிக்கா சுவாசத்தை உள்ள இழுத்துக்கும். நாமளா எதுவும் பண்ண வேண்டியது இருக்காது. அந்த எக்ஸைல் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். சரி, ஒரு சேர்ல உட்கார்ந்து பண்ணலாமா? சொல்லுங்க. சேர்ல உட்கார்ந்த மாதிரி பண்ணலாமா? உட்கார்ந்துட்டு சேர்ல உட்காந்துக்கலாம். கால் வந்து தரையில வச்சுக்கோங்க. கால் வைக்கும் போது கீழே ஒரு மேட் போட்டுருங்க. டைரக்டா எர்த்தோட கால் இருக்க கூடாது. ஏதாவது மேட்டு கால் கீழே தரையில வைக்காம. சரிங்க மேம். அப்ப 2 கையும் ஒண்ணு போல தூக்கிக்கணும். 2 கையும் இப்படி ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராசஸ்க்கு 2 கையும் சின்முத்ரா இருக்கணும். செகண்ட் ஒன்க்கு மேல கீழே இறங்கும். மேல போகும்போது கை இப்படி உயர்த்திட்டே போறீங்க. கீழே வரும்போது அது காத்தை இப்படி புல் பண்ணி இப்படி இழுத்துட்டு வர மாதிரி எடுத்துட்டு வாங்க. சின்முத்திரை வைக்கணும். சின்முத்திரை கொஞ்சம் காமிச்சுங்க மேம். இந்த 2 வரல் கட்டை வரணும், ஆள்காட்டி வரணும், ரெண்டும் சேர்ந்து இந்த நகமும் மீட் பண்ற மாதிரி வைக்கணும். மத்த 3 விரல்கள் நீட்டி இருக்கணும். அது நீட்டி வச்சிருக்கணும் மேல பார்க்க. இருக்கணும். டிப்பு ஜாயினா இருக்கணும். ஓகே, 2 முனையும் சாய்ந்தா இருக்கணும். ஆனா இந்த 3 விரல் மேல பார்க்க இருக்கணும். இந்த 2 நகமும் மீட் ஆகணும். ஓகே, இது 3ம் வெறிச்சு இருக்கணும். ஸ்டார்டிங்ல ஒரு சிலருக்கு வராது சரியா. பண்ண ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். டெய்லி ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணணும். இந்த விரல் வந்து மேல பார்க்க நிக்கணுமா? 3 விரலும் இருக்கணும். தொடையில இப்ப வச்சிட்டீங்கன்னா இது மேல் நோக்கி இருக்கும். ஓகே, எப்பவுமே மேல் நோக்கி தான் இருக்கணும். சரி, ஓகே மேம். அதான் இப்ப கையை மேல தூக்கையில 2 விரலும் இப்படியே தூக்கிக்கலாம். ஆமா, 3 நீட்டி இருக்கணும், 2 விரலும் மடக்கி இருக்கணும். வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா?
இது 2 மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ளஸ் அதோட சேர்ந்து இது முடிச்சுட்டு ஆல்ரெடி நம்ம பண்ண அந்த யோகிக் பிரீத் சும்மா ஜென்ரலாக அந்த நம்ம பண்ணுவோம் இல்லையா, பிரீத் இன் பண்ணி பிரீத் அவுட் பண்ணுறது. அப்புறம் ரைட்ல இழுத்து ரைட்லேயே விடணும். அதே மாதிரி க்ளோஸ் டு க்ளோஸ் பண்ணிட்டு அதுலேயே பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் கண்டினியூவாக பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் மிச்சம் மற்றதெல்லாம் பார்க்கலாம். நன்றி மேடம். நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேடம். I will proceed to the next program. Okay, sir. Thank you. Okay, thank you மேடம். மிக்க நன்றி மேடம். நான் அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்கிறேன். Okay, sir. நண்பர்களே, அடுத்த நிகழ்ச்சியாக இன்றைக்கு அடிஷன்ஸ் ட்ரீட்மெண்ட் பை ஃப்ளவர் மெடிசன்ஸ், அதாவது மலர் மருத்துவத்தில் போதை மனநிலை தீர்வுகள், இதை பற்றி நம்மிடம் பேச வருபவர் மாஸ்டர் திரு கலைசெல்வன் அவர்கள் திருவண்ணாமலையில் இருந்து வருகிறார். அவரை பற்றிய சிறு குறிப்பு கூற விழைகிறேன். மாஸ்டர் திரு கலைசெல்வன் அவர்கள் 2008 பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அருணை பொறியியல் கல்லூரியில் முடித்தார். மேலும் அவர் 2008 17 வரை ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் பணிபுரிந்தார். அவர் 2012 20 வரை அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் கெஸ்ட் லெக்சராக திருவண்ணாமலையில் பணிபுரிந்தார். மேலும் அவர் முதுகலை பட்டதாரி. 2020 கோவிடில் அந்த பணி தடைபெற்று வந்தது. அவர்களுடைய குடும்பம் பரம்பரை வைத்தியர்கள். அவருடைய தாத்தா அவர்கள் ஹோமியோபதி படித்து முடித்துள்ளார். ஆதலால் இவர் தன்னுடைய பரம்பரை வைத்தியர் தொழிலை 2022 தொடர்ந்து செய்து வருகிறார். இவர் பாத அழுத்த சிகிச்சை நிபுணர், ஃபுட் தெராபிஸ்ட், மாஸ்டர் கூசா தெராபிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட், இரண்டாவதாக பேக் அண்ட் புஷ் மலர் மருத்துவம் ஸ்பெஷலிஸ்ட். மேலும் அவர் ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் எர்த் எனர்ஜி ஹீலிங் ஸ்பெஷலிஸ்ட். மேலும் அவர் மனநோய் மற்றும் அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்தும் சேவை செய்து வருகிறார். இப்பொழுது அவர் இன்று நம்மிடம் போதை மனநிலை அடிக்ஷன்ஸ் தீர்வு காண்பதற்கு மலர் மருத்துவம் மூலியமாக தீர்வு காண்பதை பற்றி பேச வருகிறார். சார், நீங்க பேச்ச தொடரலாம் சார். எஸ் சார். சார் கலைசெல்வன் சார், நீங்க தொடரலாம் சார். குட் மார்னிங் சார். வணக்கங்க. வணக்கங்க சார். ஆடியோ கிளியரா இருக்குங்களா? கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் கூட வைங்க. ஓகே, இப்போ ஆடியோ கிளியர்? எஸ் சார். ஓகே ஓகே சார். ஓகே, வணக்கம். ஓகே, பேச போறது போதை மனநிலை. முதல்ல அந்த மனநிலை என்னன்னு நமக்கு தெரிஞ்சாதான் அதுக்குள்ள நமக்கு தெரியாமலே நிறைய மனநிலைக்குள்ள ஆட்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு தெரியாமலே அந்த பழக்கத்துக்கு அடிமைகளாகி இருப்போம். ஸோ என்னெல்லாம் பழக்கங்கள் போதை மனநிலைக்குள்ள வரும் அப்படிங்கிறத முதல்ல கொஞ்சம் நம்ம தெளிவா பேசிடலாம். இந்த போதைன்னு சொன்ன உடனே எல்லாருமே இந்த ஆல்கஹால் குடிப்பழக்கம் அதுக்கு மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம். கிடையாது, அது மட்டும் கிடையாது. நமக்கே தெரியாம நிறைய ஒரு விதமான மனநிலைகளுக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். போதை மனநிலை அப்படிங்கிறது தமிழ்ல சொல்லக்கூடிய பொதுவான வார்த்தை. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அடிக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். சில பழக்கங்களுக்கு நாம் அடிமையாகி விட்டது, இல்லைன்னா சில பழக்கங்களுக்கு நாம் பழகி விட்டது. உடல் மற்றும் மன ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய தொடர் பழக்கம், நம்ம கைவிட நினைச்சாலும் கைவிட முடியலங்கிற எல்லா பழக்கமுமே இந்த போதை மனநிலைக்குள்ளதான் அடக்கம். போதைங்கிறது மன ரீதியா அதுல ஏதோ ஒரு சந்தோஷமோ ஏதோ ஒரு திருப்தியோ ஒருத்தருக்கு கிடைக்கும் போது அதுக்குள்ள போயிடுறாங்க. இதுக்கு குறிப்பிட்ட ஏஜ் குரூப் மக்கள்னு யாரும் இல்லை. சின்ன குழந்தைங்க பாத்தீங்கன்னா மொபைலுக்கு அடிக்டட், மொபைல் போனுக்கு அடிக்டட், இல்லைன்னா அடம் பிடிக்கிறதுல. குழந்தைன்னா அடம் பிடிக்க தான் செய்யும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு சில பழக்கங்களை அந்த குழந்தை விடவே விடாது. அதோடைய தொடர் பழக்கமா கொண்டு வந்துருவாங்க. வளர வளர வளரும் அதை மறக்காமலே போயிடுறாங்க. அதே போல டீனேஜ்ல இருக்கக்கூடிய பிள்ளைகள்,
டீனேஜ் பசங்க தான் பார்த்தீங்கன்னா பைக்குன்னா பைக் ரேஸ் ஓட்டுறேன், அதை பண்றேன், இதை பண்றேன், மொபைல்ஸ்ல ரீல் போடுறேன், இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் போயிட்டு அடிமையா மாறிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பொழுதுபோக்கா ஆரம்பிக்கக்கூடிய விஷயம் காலப்போக்கில் அவங்களால கைவிடவே முடியலங்கிற நிலைமை வந்துடும். அடுத்த மிடில் ஏஜ் குரூப்பா இருக்கட்டும், ஓல்ட் ஏஜ், ஈவன் சீனியர் சிட்டிசன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நிறைய விதமான செயல்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கோ அல்லது ஒரு செயலுக்கோ அல்லது ஒரு பொருளுக்கோ ஒரு மீண்டும் மீண்டும் அந்த பொருளை எடுக்கணும், அந்த பொருளை அடையணும், இல்லை மீண்டும் மீண்டும் அந்த செயலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை, அந்த பழக்கம்தான் இந்த போதை மனநிலை. அவங்களுக்கே தெரியும் நம்ம அந்த செயலை செய்யறது சரியில்லை, ஆனா அந்த செயலை செஞ்சா அவங்களுக்கு வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வருதுங்கிறது தெரிஞ்சும் மனதை கட்டுப்படுத்த முடியாத ஒரு மனநிலை தான் இந்த போதை மனநிலை. எதுக்கெல்லாம் பெரும்பாலும் அடிக்ஷன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு சப்ஸ்டன்ஸ் பொருளுக்கு அடிக்டடா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி ஆல்கஹால்ஸ். இந்த ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகிறவங்க மறுபடியும் அதை குடிக்கணுங்கிறதுக்காகவே அந்த ஆல்கஹால்ஸ்ல சில பொருட்கள் சேர்க்கப்படுது. அந்த மூளையில அந்த அடிக்ஷனை அப்படியே வச்சிருக்கும் அந்த மனநிலையில. அதுக்காகவே அதை சேர்த்து தான் வியாபார ரீதியா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அதை அவங்க விட முடியாமலும் உள்ள போறாங்க. இது ஒண்ணு நடக்குது. அடுத்தது இந்த சில சப்ஸ்டன்ஸ் சொல்ற மாதிரி இந்த கஞ்சா, ஹான்ஸ், இந்த மாதிரி போதை வஸ்துக்கள், இந்த பொருட்களுக்கு அடிமையானவங்க அதுல இருந்து மீண்டு வர முடியல. நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய முதல் அடிக்ஷன் அப்படின்னாலே இது மட்டும்தான் நம்ம கவனத்துக்கு வந்துகிட்டு இருக்கு, இந்த பொருட்கள் மட்டும்தான். இது இல்லாம அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த டிஜிட்டல் அடிக்ஷன்ஸ் நம்ம சொல்ற மாதிரி மொபைல் ஃபோன்ஸ், சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா கேம் விளையாடுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப அடிக்ஷனா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த ஆல்கஹாலுக்கு இருக்கிறவங்கள பாக்குறீங்களா, ஆல்கஹால் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனா அந்த போதைப் பொருட்கள், ஆல்கஹாலுங்கிறதுல நம்ம எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணிடலாம். போதைப் பொருட்கள்னு சொல்லக்கூடிய அந்த வஸ்துக்கள் எல்லாமே ஆட் பண்ணிட்டாலும் ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி மாறுவாங்கன்னா, பழகிடுச்சு, எப்படி நிறுத்துறதுன்னு தெரியல, பழகிடுச்சு, நான் எப்படி நிறுத்துறது, இந்த ஒரு மனநிலைக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு மறுபடியும் அவங்க அதிலேயே வந்து இன்வால்வ் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது, சிலர் கவலையை மறக்கிறதுக்காக இந்த போதைப் பொருட்களை எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுல என்னெல்லாம் கவலைகள்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்த சில கசப்பான நிகழ்வுகளை சொல்லுவாங்க. இல்லைன்னா காதல் தோல்வி, இல்லைன்னா நெருங்கியவர்களுடைய இழப்பு, நெருங்கிய நண்பர், உறவினர் இவங்களுடைய இழப்பு, பிரிவு. அது மட்டும் இல்லாம சிலருக்கு குடும்ப உறவுகள்ல திருப்தி இருக்காது. கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ள எனக்கு அமைதி இல்லைன்னுவாங்க. வீட்டுல யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லிக்குவாங்க. இதெல்லாம் ஒரு காரணமா வச்சு இந்த பழக்கத்துக்குள்ள அவங்க அடிமையாகுறாங்க. அடுத்த கட்டம், சிலர் ஒரு சில அதிர்ச்சி வந்து வாழ்க்கையில பார்த்துருவாங்க. அந்த அதிர்ச்சியிலேருந்து நம்மள மீண்டு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காகவாவது ஒரு ஒரு சொல்யூஷன் கிடைக்காதான்னு சொல்லிட்டு அந்த போதைக்குள்ள போயிடுறாங்க. ஒரு சிலருக்கு வாழ்க்கையில விரக்தி வந்துடுது. எவ்வளவோ முயற்சி பண்ணேன், நான் என்னென்னமோ ட்ரை பண்ணேன், நான் ஆசைப்பட்டது நடக்கல அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்ல அவங்க விரக்தி ஆயிட்டு இந்த போதைக்குள்ள போயிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன விரக்தி வர என்ன காரணம்னா, அந்த வாழ்வின் நோக்கம் தெரியாமல் போவது. எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரே நோக்கம், ஒரே இதுவோட நம்ம படைக்கப்படலை. அவங்களுக்கு வாழ்க்கையில என்ன பாதையோ அந்த பாதையில போனாதான் நம்ம ஒரு பெரிய ஆளா உருவாக முடியும், மகிழ்ச்சியா இருக்க முடியும். நம்ம பெரிய ஆளுங்கிறது யாருக்கும் காட்ட வேண்டாம். நம்ம உள்ளூர எவ்வளவு மனதால எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறோமோ, நம்ம எவ்வளவு திருப்தியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமோ, அதை வச்சுதான் நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிறோங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். நம்ம ஹாப்பியா இருந்தாலே நமக்கு எல்லா வளங்களும் கிடைக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்களை அடிப்படையா வச்சு ஒருத்தர் போதை பழக்கத்துக்கு அடிமையாகிற ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இது இல்லாம பாத்தீங்கன்னா, பழகிடுச்சுன்னு சொல்றவங்க இந்த கேட்டகரிக்குள்ளலாம் பெரும்பாலும் வருவாங்க. சிலர் ஜாலிக்காக குடிக்கிறது, ஃபன், சந்தோஷத்துக்காக. நான் போனா வீக்கெண்ட்ல ஒரு பார்ட்டி, ஃபர்ஸ்ட் நார்மலா தான் ஸ்டார்ட் ஆச்சு, அப்புறம் வாரம் அந்த பார்ட்டி இல்லாம எங்களால இருக்க முடியலன்னு மாறிடுறாங்க. ஜாலிக்காக தானே குடிக்கிறோம். ஒரு ஜாலிங்கிறது கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் அங்க ஜாலியா இருந்துட்டு வந்துடலாம். ஆனா வாரமும் அந்த ஒரு இது எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல விட முடியாம அதுக்கே அவங்க பழகிடுவாங்க. அது இல்லைன்னா அவங்களால கண்ட்ரோலபிளா இருக்க முடியாது. அடுத்து ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அந்தஸ்துக்காக குடிக்கிறவங்க, ஒரு சில போலி முகம், இது மாதிரி இருக்கும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த பணத்தை செலவு பண்ணி எந்த விதமான பொருளும் வாங்க மாட்டாங்க, போதைப் பொருட்கள். யாராவது வாங்கி கொடுப்பாங்களான்னு வெயிட் பண்ணி
வாங்கி கொடுக்குறாங்கன்னா நேரம், காலம், இடம், பொருள், ஏவல் எதுவுமே அவங்க பார்க்கறது இல்ல. அதை டக்குன்னு அவங்க போயிட்டு அதுக்கு அடிக்ட் ஆகிறது. அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா, தெம்புக்காக நான் வந்து ஆல்கஹால் எடுத்துக்கிறேன். நான் நிறைய பிசிக்கலி உழைக்கிறேன். என்னுடைய தெம்புக்காக எடுத்துக்கிறேங்கிறதுக்கும் அதுக்கு அடிக்ட் ஆகிற ஒரு பழக்கம் உண்டு. அடுத்தது ஒரு சிலருக்கு கட்டுப்படுத்த முடியாத மனநிலைன்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த போதைப் பொருளை பார்த்துட்டாலோ, யாராவது குடிக்கிறத பார்த்துட்டாலோ, அவங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. உடனே என்ன பண்ணுவாங்க, நாங்களும் இதை குடிச்சே ஆகணும். அவங்க சாப்பிட்றாங்க அந்த பார்த்துட்டாலே அந்த கையெல்லாம் உதறதுங்கிறது அந்த டைமுக்கு அந்த கை உதறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிவியரான ஒரு அடிக்ஷன். அந்த ஸ்டேஜுக்கு மேல அவங்க மூளை வந்து அந்த விஷயத்துக்கு பழக்கப்பட்டுடுச்சு. இந்த டைமுக்கு இந்த பொருள் இந்த உடம்புக்குள்ள வரணும், ஏன் வரல? அது இல்லைன்னா அந்த உடம்பு அன்ஸ்டேபிள் ஆகிறதாவும், மனசு அன்ஸ்டேபிள் ஆகிறதாவும் அந்த மனநிலை வந்து ஃபிக்ஸ் ஆயிடுது. இது வந்து ஒரு பழக்கம். இது ஆல்கஹால் அடிக்ஷன்ஸ்க்கான நிறைய காரணம். ஆல்கஹால் இல்லாம பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங். இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் இன்னும் அதிகமா இருக்கு. ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, டென்ஷனா இருக்கிறேன். நான் ஒரு ஸ்மோக் பண்ணிட்டு வரேன். நான் ஸ்மோக் பண்ணா கூல் ஆயிடுவேன். இதெல்லாம் அவங்க சொல்லக்கூடிய சில காரணங்கள் தான். யார் சொன்னாங்க ஒரு சிகரெட் ஸ்மோக் பண்ணா நம்ம கூல் ஆயிடுவோம்னு எப்படி நம்ம முடிவு பண்ண முடியும்? ஆனா, அவங்க நெனச்சுக்கிறாங்க. நான் ஒரு சிகரெட் புடிச்சா நான் கூல் ஆயிடுவேன்னு நெனச்சுக்கிட்டு, அந்த சிகரெட் மேல அவங்களுடைய கவனம் போகுறதுனால அவங்க சிகரெட் எடுத்துக்கிறாங்க. இதே அந்த சிகரெட்டுக்கு பதிலா அவங்க வேற ஏதாவது ஒரு நல்ல பொருள் எடுத்திருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த பழக்கங்கள் வந்திருக்காது. ஸோ எல்லாமே இந்த மனசுக்குள்ள தான் நம்ப ஃபிக்ஸ் பண்ணிக்கிற நம்மளுடைய எண்ணங்கள்ல தான் எல்லாமே இருக்கு. அப்போ அந்த சிகரெட் பழக்கமும் பார்த்தீங்கன்னா, முதல்ல 1 ஸ்டார்ட் ஆகும். போக, போக, போக ஒரு பாக்கெட்டா மாறும். நாளடைவுல அது லங் இன்ஃபெக்ஷன்ல கொண்டு போய் நிறுத்தும். எந்த ஒரு தொடர் பழக்கமும் பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள முத்த தான் செய்யுமே தவிர, தீர்வு குடுக்காது. ஒண்ணு உடல்நிலை, இல்லன்னா மனநிலை பாதிக்கும். இல்லன்னா அவங்க குடும்பத்துக்குள்ள சுத்தி இருக்கிற எல்லார் கூடயும் அவங்களுக்கு பிரச்சனைகள ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். சுய கௌரவத்த பாதிக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இந்த மாரி விஷயங்கள் எல்லாம். ஓகே. தென் இந்த ஆல்கஹால் போதைப் பொருட்கள் தாண்டி அடுத்த ஒரு போதை மனநிலைங்கிறது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். இன்னைக்கு இன்டர்நெட்டுங்கிறது ரொம்ப சாதாரணம். இதே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இன்டர்நெட்டுங்கிறது அவ்வளோ ஈஸியா வரல. கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு மொபைல்ல ரொம்ப ஈஸியா ஒரு ரீசார்ஜ் பண்ணா நம்ம ஒரு நாளைக்கு 2 ஜிபி இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியுது. இதனால என்ன நடந்துடுச்சுன்னா, நெறைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல ரீல்ஸ் பார்க்கறதுக்கு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அடிக்டடா இருப்பாங்க. அவங்க கை அந்த ஃபோன்ல அப்படி ஸ்வைப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த ஆக்ஷனே மாறிடும். ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. டிவி பார்க்க மாட்டாங்க, பாட்டு கேட்க மாட்டாங்க. ஆனா அந்த ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு படி மேல போய் அந்த ரீல்ஸ் போடக்கூடியவங்க யார் என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. அவங்களுடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் வாங்கி அவங்களுக்கு பணம் அனுப்புறது. இல்லன்னா அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நேரா அவங்க இடத்துக்கு போறது. அவங்களுக்கு ரசிகர் மன்றம் வைப்பது. இதுவும் நடந்துகிட்டு இருக்கு நம்ம நாட்டுல. அவங்களுடைய வண்டிகள்ல ஃபோட்டோலாம் வரைஞ்சிட்டு, ரீல்ஸ் போடக்கூடிய ஒருத்தருக்கு நான் ரசிகர் அப்படின்னு சொல்லிக்கிறது. இதெல்லாம் இது என்ன ஒரு மனநிலைன்னு பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கை இழத்தல். இவங்க மேல இவங்களுக்கு நம்பிக்கை இல்ல. யாரோ ஒருத்தருடைய ஒரு செயலுக்கு இவங்க அடிமையாகி, அவங்கள மட்டுமே பாராட்டிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க செய்யற விஷயம் என்னங்கிறது இவங்களுக்கு புரியல. இது ஒரு வகையான அடிக்ஷன்ஸ் தான். அடுத்த அடிக்ஷன் ரீல்ஸ் போடுறது. ஃபர்ஸ்ட்டு ரீல்ஸ் போட ஆரம்பிப்பாங்க. நல்லா போகுது லைக்ஸ். இந்த லைக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு மாயை தான். எத்தனை லைக் வருது பாரேன். எனக்கு 1,00,000 லைக்ஸ் வந்துருச்சு. 1 crore லைக் வந்துருச்சு. இதெல்லாம் ஒரு மாயை. ஒண்ணுமில்லாத ஒரு விஷயம். ஒண்ணுமில்லாத ஒரு விஷயத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி, மணி ஸ்பெண்ட் பண்ணி பண்றாங்க. அதுல ஒரு இன்கம் வருது. சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல இன்கம் வருது. ரொம்ப தெளிவான ஒருத்தர் அதுக்கு அடிக்ட் ஆகாம இருந்தாங்கன்னா, அவங்க என்ன செய்யணும், எப்ப போடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு செய்வாங்க. ரொம்ப அதிகமா அதுக்குள்ள அடிக்ட் ஆக மாட்டாங்க. ஆனா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, என்னதான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு ரீல்ஸ் போட்டு பார்ப்பாங்க. சரியா போகலன்னா, டைம் போக 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 அந்த ரீல்ஸோடைய தரம் மாறும். ஆபாச கன்டென்ட்ஸ் வந்து உள்ள புகுத்தப்படுது. அந்த அளவுக்கு அவங்க அதுக்கு அடிக்டடா மாறுறாங்க. இது ஒண்ணு. அடுத்தது அந்த Facebook மாதிரியான சோசியல் பிளாட்ஃபார்ம்ல தன்னுடைய சொந்த விஷயங்கள பகிர்ந்துகிட்டே இருக்கிறது. நான் இன்னைக்கு எங்க வீட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போனேன். எங்க வீட்ல இன்னைக்கு இந்த விசேஷம். இதெல்லாம் வந்து நம்மளுடைய சொந்த பந்தங்களோட நாம சந்தோஷமா இருக்கக்கூடிய நம்ப தருணங்கள். அத நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆல்பமா காமிச்சது ஒரு காலம். ஓகே. பட் இன்னைக்கு Facebookல நம்ம போடும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் பார்ப்பாங்களா அப்படின்னா இல்ல. அது எல்லாமே ஹேக்கபிள். இது ஒரு ஆன்லைன் மீடியா. இப்படி எல்லா விஷயத்தையும் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை. எங்க எது நடந்தாலும் உடனே ஒரு ஃபோட்டோ, உடனே ஒரு வீடியோ எடுத்து உடனே ஷேர் பண்ணிடணும்.
ஒரு ஒரு என்ன சொல்றதுனே தெரியாது. எந்நேரமும் அந்த மொபைலு, அந்த கை, அதோடவே அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லயே ஒரு அடிக்டடா இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு அதிகரிச்சுக்கிட்டே வராங்க. இந்த சோசியல் மீடியாவுல போடக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒரு கட்டத்துல எல்லை மீறி போய் என்ன வருதுன்னா, தேவையற்ற கருத்துக்கள் பதிவு செஞ்சு சண்டை, மோதல், கொலையில கூட முடிஞ்சிருக்கு. இது ஒரு வகையான அடிக்ஷன்ஸ் வந்துருக்கு. அடுத்த அடிக்ஷன் இந்த ஆபாச படங்கள் பார்க்கறது. பார்னோகிராஃபிஸ்க்கு நிறைய பேர் அடிமையா இருப்பாங்க. இத வெளிய சொல்லிக்கவும் முடியாம இருப்பாங்க. அவங்க விடணும்னு நினைக்கலாம். விட முடியாம அவஸ்தைப்பட்டுக்கிட்டும் இருக்கலாம். ஆனா அவங்கள மீறி அவங்க மூளை அந்த செயலுக்கு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு செயலும் உண்டு. அது மாதிரியான சில பேஷண்ட்ஸும் நான் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். அவங்க நினைப்பாங்க, இது வேண்டாம், நான் அத விட்டு நார்மலா வரணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னால என்ன மீறி மீறி அந்த சில செயல்கள் வந்து செய்ய வைக்குதுன்னு சொல்ற அளவுக்கும் போய் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய மரியாதை உணர்வே பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படும். அவங்களுக்கு பயமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பார்க்கறதுக்கு அப்புறம் வரக்கூடிய நிலைமை. அத பார்த்துட்டு ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க. அந்த குற்ற உணர்ச்சி அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற மரியாதை உணர்வ முழுசா அவங்களுக்கு கெடுத்துருது. ஓகே. இது ஒரு வகையான பிளாட்ஃபார்ம்னா, இந்த கேம்க்கு அடிக்டட் ஆகுறது ஒரு பிளாட்ஃபார்ம். இது இருக்கு. PUBG, அப்புறம் இந்த டிஜிட்டல் கேமிங்ஸ், ரம்மி விளையாட்டு. எவ்வளோ பணம் இழந்தாலும் மறுபடியும் அந்த ரம்மி விளையாட்டுல போய் பணம் கட்டிக்கிட்டே இருப்பாங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஒரு பணம் கட்டணும். டிஜிட்டல் மீடியாவுல நமக்கு இது மாதிரி ஆயிடுச்சு. நிறுத்திடலான்னு அந்த நிறுத்துறோன்ற எண்ணம் வராது. நான் விட்டத பிடிக்கிறேன்னு கட்ட ஆரம்பிச்சு, ஒரு கட்டத்துல அவங்க கண்ட்ரோல மீறி இருப்பாங்க. ஒரு வெறித்தனமான ஒரு மனநிலை இருக்கும். செயல் பார்த்தீங்கன்னா, அந்த பணத்த கட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்காக அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க அந்த பணத்துக்காக. இது ஒரு அடிமையான மனநிலை. இந்த ஆன்லைன் கேமிங்ஸ் அண்ட் டிஜிட்டல் கேமிங்ஸ்ங்கிறது. இன்னைக்கு நமக்கு தமிழ்நாட்டுல லாட்டரிஸ் கிடையாதுனாலும், ஆன்லைன் லாட்டரி பழக்கம் அப்படிங்கிறதும் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இந்த டிஜிட்டல் மீடியாக்குள்ள வரக்கூடிய போதை பழக்கங்கள், இது எல்லாமே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாமும் ஒரு போதை மனநிலை தான். இதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து சென்டிமெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த 2 விஷயங்கள் நம்ம பேசுனது பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால்ஸ் அண்ட் மொபைல் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு, நம்ம அதிகமா பார்க்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் அடிக்ஷன் பாருங்க, அடிக்ஷனா இருக்கிறாங்க நம்ம ஈஸியா சொல்லிடலாம். ஆனால் இதெல்லாம் இல்லாம ஒரு மனுஷனுக்கும் சொந்த விஷயங்கள் சில இதுல பார்த்தீங்கன்னா, சில அடிக்ஷன்ஸ் இருக்கும். ஒரு போதைனாலே அடிக்ஷன் அவ்வளவுதான். போதைங்கிறது குடி மட்டும் இல்ல, அடிக்ஷன்னு சொல்லியிருக்கோம். சென்டிமெண்ட் பார்க்கறது. நிறைய சென்டிமெண்ட் பார்ப்பாங்க. எனக்கு இந்த கலர் எடுத்தாதான் ராசி, இந்த நம்பர் எடுத்தாதான் ராசி. அதை விட்டுட்டு வேற எதை கொடுத்தாலும் ஏத்துக்கவே மாட்டாங்க. ஒரு பழக்கத்துக்கு அடிமை. நான் வீட்டுல இருந்து வெளியில கிளம்பும் போது என் கண்ணெதிர்க்க ஒரு பசுமாடு வரணும், என் கண்ணெதிர்க்க இந்த பறவை வரணும், இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்குவாங்க. அது இல்லைன்னா அன்னைக்கு அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. பூனை குறுக்க போயிட்டா சகுனம் பார்க்குறோம் இல்லைங்களா, அது மாதிரியான விஷயங்கள்ல அவங்க ரொம்ப அதிகமா பார்ப்பாங்க. நான் போவே மாட்டேன், இந்த வேலையை செய்யவே மாட்டேன். அவங்களுடைய நம்பிக்கையே பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்ல மட்டும்தான் வச்சிருப்பாங்க. இது ஒரு வகையான அடிக்டட். சகுனம் பார்க்கறது. ஒரு சிலருக்கு வெளியில போகும்போது யாராவது எதிர்க்க வந்துட்டாங்கன்னா திரும்பி வந்துருவாங்க. தண்ணி குடிக்கிறது, உடனே வீட்டுக்குள்ள போயிட்டு கால் கழுவிட்டு டைமை டிலே பண்ணி போகிறது. நம்ம என்னதான் முயற்சிகள் செய்தாலும் நமக்கு நடக்கணுங்கிற விஷயங்கள் தன்னால கண்டிப்பா நடக்கும். நமக்கு அந்த நேரம் நமக்கு எந்த விஷயம் சரியில்லைங்கிறது இயற்கையே தன்னால பார்த்து நடக்கும். இந்த சகுனம் பார்க்கறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நாமளே கொடுத்துக்கக்கூடிய ஒரு தடைகள், பேரியர்ஸ், நம்மளுடைய செயல்களுக்கான தடைகள். ஓகே. அடுத்த கட்டமா சில உணவுகளுக்கு பழக்கப்பட்டுறது, சில உணவுகளுக்கு அடிக்டடா இருக்கிறது. ஜங்க் ஃபுட்டு, டீ, காஃபி. இந்த டீ, காஃபி இல்லைன்னா வாழ்க்கையே ஓடாதுங்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்கு நம்ம நாட்டுல. இந்த டீயும் காஃபியும் எப்படி சேல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கார்பரேட் சர்க்கிளே பெருசா ரன் பண்ணிட்டு இருந்தாலும், அந்த டீ காஃபிக்கு மக்களை அடிக்டடாவே வைக்கிறது. ஒரு நாளைக்கு 10 டீ குடிக்கிறவங்க இருக்கிறாங்க, 20 டீ, 30 டீ, லிமிட்லெஸ்ஸா குடிச்சிட்டு இருப்பாங்க. சாப்பாடுங்கிறது உணவே எடுத்துக்க மாட்டாங்க, டீ காஃபிலே அந்த வாழ்க்கையை ஓட்டுவாங்க. இதுக்கு ஒரு அடிக்டட் இருக்கு. ஜங்க் ஃபுட் அடிக்டட். அதிகமான ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால வயிறு, குடல் பூச்சிகள் இதெல்லாம் அதிகமாகும். ஒரு ஸ்டேஜ்ல ஃபேட்டி லிவர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. அதே மாதிரி இந்த உடல் நலம், பித்தப்பை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சுலபமா பாதிக்கப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதிகமான ஜங்க் ஃபுட் ஹேபிட்ஸ்னாலையும் வருது. ஒரு சிலருக்கு இன்னும் ஒரு பழக்கங்கள் உண்டு. வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு சரிசமமா நம்ம வாழ்க்கையில சாப்பிட்ற வரைக்கும் பிரச்சனைகள் பெருசா வராது.
ஆனா நான் நான்வெஜ் மட்டும்தான் சாப்பிடுவேன், எனக்கு ஒரு நாளைக்கு நான்வெஜ் கண்டிப்பா ஒரு 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 ஃபுட்டுலயும் நான் ஒரு வேளையும் எனக்கு இருந்தே ஆகணும்னு சொல்லிட்டும் ஃபிக்ஸ் ஆகுறாங்க. அந்த நான்வெஜ் அந்த பிளேட்ல கொஞ்சமா இல்லைன்னா கூட அவங்க சாப்பாடே அவாய்ட் பண்ணுவாங்க. அந்த நான்வெஜ் எடுக்கலைன்னா அவங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்காதுன்னு. அது மாதிரி ஒரு சில பழக்கங்களும் உண்டு. இது மாதிரி நிறைய உணவுப் பொருள்களுக்கு அடிமையா இருக்கிறதும் ஒரு வகையான போதை மனநிலை. அடுத்த கட்டமா சில உறவுகளுக்கு, சில மனிதர்களுக்கு அடிமையா போற மாதிரி ஒரு மனநிலை இருக்கும். இந்த நண்பர் இல்லைன்னா நான் இல்லை. அவரு டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே அவங்க கிட்ட பேசிட்டு தான் நான் தூங்குவேன். அவங்க கிட்ட எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க கிட்ட தான் நான் சொல்லுவேன். ஒரே ஒரு பர்ட்டிகுலர் பர்சன் கூட ரொம்ப டை அப் ஆயிடுவாங்க. இது ஒரு ஸ்டேஜ்ல கண்டிப்பா எந்த உறவா இருந்தாலும் ஒரு ஸ்டேஜ்ல கொஞ்சமா விலகி இருந்தா தான் அது நல்லது. ஆனா ஒரு சின்ன விரிசல் வந்தா கூட கம்ப்ளீட்டா அந்த மனநிலை டோட்டலா உடைஞ்சு போகும். இது மாதிரி சில உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது இல்லாம குடும்பத்துல இருக்கிற மனைவியை விட்டுட்டு வேறொரு பெண்ணோட தொடர்புல போகக்கூடிய சில ஆண்கள், இல்ல வேறொரு ஆணோடைய தொடர்புல போகக்கூடிய அந்த மனைவிமார். இந்த மாதிரி குடும்ப உறவுகளை உடைச்சி கள்ளத்தனமான சில உறவுகளுக்கு அடிமையாயிடுறது. இது மாதிரி இந்த மாதிரி விஷயங்களும் பாத்தீங்கன்னா போதை மனநிலை தான். சினிமா அடிக்ஷன்ஸ், சிலர் படம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சரி, அவ்வளோ படம் பார்க்குறாங்க. அதுல இருந்து ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு படம் உருவாக்குவாங்களான்னு கேட்டா உருவாக்கவும் தெரியாது. ஆனா படம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். சினிமா சினிமா அந்த சினிமாக்குள்ளேயே ஒரு அடிக்ஷன். எந்நேரமும் அந்த வேலைகள் செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சினிமாக்குள்ளேயே தான் இருப்பாங்க. சினிமாவுக்கு அடிக்ஷனா இருக்கிறது. எல்லாமே அளவுக்கு மிஞ்சினால் நஞ்சுங்கிற மாதிரி அளவுக்கு மீறிய பக்தி, இது ஒண்ணு. அடுத்தது சில சீரியல், இந்த மாதிரி விஷயங்கள். டிவியில சீரியல் வந்து அந்த டைமுக்கு அந்த டிவி நான் போட்டுடணும். ஒரு நாள் அந்த எபிசோட் மிஸ் பண்ணா கூட அவங்க தாங்க மாட்டாங்க. டிவியோட சேர்ந்து பேசுற அளவுக்கெல்லாம் அந்த மனநிலை போயிடும். இந்த மாதிரியான அடிக்ஷன்ஸ் எல்லாமும் நிறைய இருக்கு. இது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த போதை மனநிலைக்கு ஆட்படுறவங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்கள பொதுவா பாதிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுடைய கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறத இழந்துருவாங்க. எப்படி கட்டுப்பாடு இழக்கிறாங்கன்னா, இந்த பழக்கத்தை கட்டுப்படுத்தவே முடியல. அவங்களுக்கான ஒரு விஷயம், அவங்களுக்கு கவரக்கூடிய ஒரு பொருள், அவங்க அடிக்டடான ஒரு விஷயம் அவங்க கண்ணு முன்னாடி இருக்குன்னா, இடம், பொருள், ஏவல் நம்ம சொன்ன மாதிரி அது எதையுமே அவங்க பார்க்க மாட்டாங்க. தன்னுடைய சுய கௌரவத்தையும் அவங்க பார்க்க மாட்டாங்க. அந்த எப்படியாவது நம்ம உடனே அடையணும். அவங்களுடைய கட்டுப்பாடை இழந்து துஷ்பிரயோகம் செய்வது. அந்த லெவலுக்கு அவங்க வந்துருவாங்க. நம்ம சொன்ன இத்தனை விஷயங்கள், அடிக்டடான விஷயங்கள்ல எதுவா இருந்தாலும் சரி, அதை அடையணும் அப்படின்னா அவங்க அந்த தன்னை கட்டுப்படுத்த முடியாம அதை ஃபோர்ஸ்ஃபுல்லா போய் அடைய நினைக்கிறது. ஓகே, இது ஒண்ணு. அடுத்தது விருப்பமின்மை. விருப்பமின்மைனா இதை நிறுத்தணும், தவிர்க்கணும்னு நினைக்கிறாங்க. மனசளவுல அவங்க அறிவளவுல நினைச்சாலும் ஆழ் மனசுல அது பதிஞ்சிடுச்சு. அப்போ ஆழ் மனசு என்ன பண்ணுது? அது எதிர்க்குது. விருப்பம் இல்லை, நீ இந்த பொருளுக்கு என்னை வந்து நீ இவ்வளவு வருஷமா அடிமையாக்கிட்ட, இது எப்படி நம்ம விடுறதுன்னு தெரியலன்னு. ஸோ விடணும்னு நினைக்கிறோம், ஆனா விட முடியாம தவிக்கிறாங்க பாத்தீங்களா? இது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட அந்த ஒரு மனநிலை தான் அந்த விருப்பமே இல்லாம ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்க. இதோ அடுத்து தொடர்ச்சியா இந்த சில பொருட்கள் எல்லாம் பயன்படுத்துறதுனால, இந்த போதைப் பொருட்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயன்படுத்துறதுனால அதோட தீய விளைவுகள் தெரிஞ்சிருந்தும் எல்லை மீறி அதை பயன்படுத்தும் போது உடல்நிலை, மனநிலை முழுவதுமா பாதிக்கப்பட்டு ஒரு நோயாளியா மாறுவாங்க. இவங்க ஒருத்தர் நோயாளியா மாறும்போது அவங்களுடைய மொத்த குடும்பமும் பாதிக்கப்படக்கூடிய சில சூழல்களும் அங்க நடக்கும். உடல் மற்றும் மன ரீதியான பாதிப்புகள் சொன்ன மாதிரி மனச்சோர்வு, முக்கியமா கல்லீரல் பாதிப்பு. யாரெல்லாம் ஆல்கஹால்ஸ் அடிக்டடா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கல்லீரல் பாதிப்பு தான் வந்துகிட்டு இருக்கு அதிகமா. அடுத்தது சமூகம், பொருளாதார பிரச்சனைகள். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த போதை பழக்கத்துக்கு இருக்கிறவங்க குடும்பம், வேலை, இந்த சமூக உறவுகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிக்கல்கள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் நல்ல பிசினஸ் மேனா இருக்காருன்னா, அவர் எந்நேரமும் தெளிவா இருக்காருன்னா, ஒரு கூலா இருக்காருன்னா, அவருடைய கிளைண்ட்ஸ் எல்லாமே அவர்கிட்ட விரும்பி வருவாங்க. ஏதோ ஒரு சில டைம்க்கு அவருடைய சில பழக்கங்கள் அடிமையானதுனால அவருடைய பேச்சு மாறுது. ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு கஸ்டமர் ரிலேஷனே பாதிக்கும். ஸோ சமூக உறவுகள், பிசினஸ் பாதிக்கும். கட்டுப்பாட்டை இழந்து தேவையற்ற வார்த்தைகள், தேவையற்ற செயல்கள் இதெல்லாம் அங்க பிரயோகிக்கப்படும் போது அவங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறவுகள் அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. இவங்க மேல இருக்கக்கூடிய மரியாதை உணர்வு அங்க குறைஞ்சு போயிடும். இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கெல்லாம் அவங்க ஆட்படுறாங்க. ஸோ இதுல நம்ம இப்ப நம்ம சொன்ன இந்த விஷயங்கள் மட்டும் இல்லாம இன்னும்
கண்ணுக்கு தெரியாம நம்ம கவனத்துக்கு வராம யாரோ ஒரு சிலர் ஏதேதோ சில பழக்கங்களுக்குள்ள மனசளவுல மாட்டிக்கிட்டு இதை விடணும், விட்டே ஆகணும், இதனால நான் பாதிப்புக்குள்ளாகிறேன் அப்படின்னு தெரிஞ்சும் அதை விட முடியாம அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் இங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான எல்லா விதமான மனநிலைகளில் இருந்தும் நம்ம ஆழ் மனசை சரி பண்ணி நம்மளை வெளியே மீட்டு கொண்டு வர்றதுக்கு மலர் மருத்துவத்துல 100% தீர்வுகள் உண்டு. ஏன்னா இது எல்லாமே நம்ம மனநிலை சார்ந்த ஒரு விஷயம்தான். ஸோ இந்த மலர் மருத்துவத்தினால நம்ம இதை என்னெல்லாம் செய்ய முடியும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மனதில் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற எண்ணங்கள் அதெல்லாம் நம்ம கட் பண்ண முடியும். இதுல என்னுடைய என்ன சொல்றதுன்னா, அந்த கட்டுப்படுத்த முடியலன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? நான் பார்த்துட்டாலே என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த செயலுக்குள்ள போயிடுறேன். யாராவது குடிக்கிறாங்க, அதை பார்த்தா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, மலர் மருத்துவத்துல முதல்ல அந்த மனக்கட்டுப்பாடு வரும். மனக்கட்டுப்பாடு நம்ம இயற்கையா கொண்டு வரலாம். அதுக்கு அடுத்த விஷயமா அவங்க எந்த சூழ்நிலையில அந்த ஒரு விஷயத்துக்குள்ள போய் அடிக்ட் ஆனாங்க அப்படின்ற முழு விவரங்கள் நமக்கு தெரியும் போது, அவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த காயங்களை நம்ம முழுமையா வெளியே கொண்டு வரும்போதும், மலர் மருந்துகள் மூலியமா அதை சரி செய்யும் போதும் அந்த பழக்கத்துல இருந்து அவங்க விடுபட்டுருவாங்க. காரணத்தோட ஒரு பழக்கத்துக்கு அடிக்ட் ஆனவங்களுக்கு அந்த காரணத்தை நம்ம கட் பண்ணாலே போதும், அந்த பழக்கத்தை அவங்க கைவிட்டுருவாங்க. ஓகேங்களா? காரணமே இல்லாம எந்த ஒரு விஷயமுமே இல்லாம அந்தஸ்துக்காகவும் ஜாலிக்காகவும் போலி கௌரவத்துக்காகவும் சிலர் செய்யும் போது அதிலிருந்தும் அந்த மனிதர்களை நம்ம மீட்டு கொண்டு வர முடியும். இது எல்லாமே நம்ம மலர் மருத்துவத்துல சாத்தியமா செய்ய முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரி இந்த அடிக்ஷன்ஸ், போதை மனநிலை அப்படிங்கிறது வயது வரம்பு இல்லாம சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அது யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மலர் மருத்துவத்தின் மூலயமா முழுமையா ஒரு தீர்வு உண்டு. சரி.